வணக்கமில்லை. சிறு கூட்டம் காத்திருந்தது. எல்லாம் கிராம மக்கள். சிலர் அழுதபடி, சிலர் கண்களை கசக்கியபடி. அதோ அடுக்கி வைக்கப்பட்ட சிதை தயாராக காத்திருந்தது. அந்த சிதையின் மேல் கருத்தம்மா கிடத்தப்பட்டிருந்தாள். உடம்பெல்லாம் எரியூட்ட ஏதுவாக விறகு கட்டைகளும் வரட்டிகளும் வைக்கப்பட்டு விட்டன. முகம் மட்டும் திறந்திருந்தது. அனைவருமே கருத்தம்மாவின் மகனான முத்துப்பாண்டியின் வரவுக்காக காத்திருந்தனர். முத்துப்பாண்டி கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி. போலீஸ் ஜீப் வந்து விட்டது. அதிலிருந்து மொட்டை தலையுடன் கையில் பூட்டிய விலங்குடன் போலீஸ் காவல் புடைசூழ வந்தான் முத்துப்பாண்டி. ஆத்தா என கதறியபடி அவன் கூவியது அந்த பகுதி முழுக்க எதிரொலித்தது. காத்திருந்த கூட்டத்தினர் கண்ணீர் சிந்தினர். கொலைகாரனோ குற்றவாளியோ, இந்த நேரத்தில் அவன் ஒரு மகன், கருத்தம்மாவின் மகன். கூட்டத்தில்தான் கண்ணம்மாவும் இருந்தாள். கருத்தம்மாவும் கண்ணம்மாவின் அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். பொறுப்பற்ற தன் மகனை பற்றி அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருப்பாள் கருத்தம்மா. ஆக இன்று எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. கதறியபடி சிதைக்கு தீ வைத்தான் முத்துப்பாண்டி. பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணம்மா. சிறு வயதிலிருந்தே அவளுக்கு முத்துப்பாண்டியை தெரியும். கோபக்காரன்தான், ஆனால் இவள் மீது பாசமாக இருப்பான். எங்கோ இருந்து எடுத்து வந்த நாவல் பழங்களை இவளுக்கு தருவான். ஏதோ ஒரு கடையில் திருடிய தாவணியை இவளுக்கு தருவான். வேண்டாம் பாண்டி, தப்பு பண்ணாத, நல்ல பிள்ளையாயிரு என்பாள். நானே சம்பாதிச்சு தான் வாங்கினேன். நான் நல்ல பிள்ளை தான். ஆனால் உன்னை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு கோபம் வருது. என்ன பண்ணுவேன் என்பான் அவன். இது சம்பந்தமாகவே ஒரு முறை நடந்த சண்டையில் அடிதடி ஏற்பட்டது. முத்துப்பாண்டி அடித்த அடியில் அடிப்பட்டவன் இறந்தே போனான். பார்த்து கொண்டிருந்த ஒருவர் போலீஸுக்கு தகவல் தர அவனை போலீஸ் கைது செய்து சிறையிலும் அடைத்தது. இப்போது முத்துப்பாண்டியின் அம்மா கருத்தம்மாவின் மரணம் அவளை பரோலில் வெளியே அனுப்பியிருந்தது. முத்துப்பாண்டியை பார்ப்பதற்காக ஒரு முறை கருத்தம்மாவுடன் ஜெயிலுக்கு போயிருந்தாள் கண்ணம்மா. ஆனால் அவள் ஆத்தா சத்தம் போட அதன் பின் போவதையே நிறுத்திவிட்டாள் கண்ணம்மா. அந்த முத்துப்பாண்டியை பார்ப்பதற்காக தான் இப்போதும் இங்கு வந்திருந்தாள். திடீரென ஏதோ பட்டாசு வெடிக்கும் சத்தம், ஏக புகை, ஒன்றுமே புரியவில்லை. கண்ணம்மாவிற்கு மயக்கம் வந்தது. இந்த குழப்பத்தில் தப்பித்து போயிருந்தான் முத்துப்பாண்டி. போலீஸ் திகைத்தது. பரோல் கைது தப்பித்தது இன்ஸ்பெக்டரான கோபிநாத்திற்கு கோபத்தை கூட்டியது. ஒரு சாதாரண அதிக படிப்பு இல்லாத கிராமத்து கொலைக்காரன் தன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து போய்விட்டானே என்று அங்கு இருப்பவர்களிடம் விசாரித்து அத்தனை பேரிடமும் விலாசம் வாங்கிய பின்தான் அவர்களையே போகவிட்டனர். சிதை இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. சிதைக்குள் பட்டாசு மற்றும் வெடிமருந்துகளை வைத்து யாரோ முத்துப்பாண்டியை தப்பிக்க செய்திருந்தனர். குனிந்த தலையுடன் ஜீப்பில் ஏறினார் இன்ஸ்பெக்டரான கோபிநாத். விசாரணை நடந்தது. அவருக்கு அது ஒரு பிளாக் மார்க், கூடவே அவமானம் கூட. பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பின் பல வருடங்கள் ஓடியது. ஒரு நாள் அம்மா என்ற குரல் கேட்டு திரும்பினாள் கண்ணம்மாள். கடந்த காலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மகனான கண்ணனை பார்த்தாள். பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்திருந்தான். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது தெரியுமாமா? என்னப்பா நடந்தது? ஒரு பையன் என்னை அடிச்சிட்டாமா. நான் பொய் சொல்கிறேன்னா? எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். ஏம்மா, நீ தானம்மா சொன்ன அப்பா இறந்துட்டாருன்னு? அதுக்கு அவன் சிரிக்கிறாமா. அம்மா, எனக்கு கோபம் வந்தது, அவனை நான் அடிச்சிட்டேன் என்றான் அந்த குழந்தை. சண்டை அடிதடியெல்லாம் போகக்கூடாதுப்பா, உனக்கு டிஃபன் வச்சிருக்கேன், போய் சாப்பிடு என சொல்ல உள்ளே போனான் குழந்தையான கண்ணன். மீண்டும் கடந்த காலத்திலேயே மூழ்கினாள் இவள். அன்று முத்துப்பாண்டி தப்பிய நேரத்தில் கண்ணம்மாவின் அம்மா பழனி கோவிலுக்கு பாத யாத்திரைக்கு போயிருந்தாள். திடீரென கொல்லைப்புறம் பகுதியில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என பயந்தபடி கொல்லைப்புறம் போனாள் கண்ணம்மா. இருட்டில் ஒளிந்தபடி வந்தான் முத்துப்பாண்டி. நீயா பாண்டி என்றாள். உஷ், உள்ள போ. என்னையும் எனக்கு உதவி பண்ண என்னோட கூட்டாளியையும் இப்போ போலீஸ் தேடுது. நான் இந்த ஊரில் இருந்தால் என்னை பிடிச்சிடுவாங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே மும்பை போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். கண்ணம்மா, என்னை மறந்துடாத. கண்டிப்பாக நான் மறுபடியும் ஒரு நாள் வருவேன் என்றான் முத்துப்பாண்டி. அவனை கட்டி கொண்டு அழுதாள் கண்ணம்மா. வறண்டிருந்த நிலத்தில் பருவக்காற்றின் ஸ்வரிசமும் மழை துளியும் விழ, பிறகு புயலாக சுனாமியாக மாற இருவருமே அதில் அடித்து செல்லப்பட்டனர். கடந்த காலம் எத்தனையோ ரகசியங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது. அதன் பின் முத்துப்பாண்டி வரவே இல்லை. வராமல் போனால் என்ன? அவனுடைய நினைவு சின்னம்தான் இவருடைய வயிற்றில் இருக்கிறதே. பகவான் கண்ணனை கம்சனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்தார். இவளும் தன் கண்ணனை காப்பாற்றுவதற்காக வாழ்க்கை ஆற்றை கடந்து கொண்டு இருக்கிறாள். அடுத்த வாரம் கோகுலட்சுமி வருகிறது. வீடு முழுவதும் கிருஷ்ணபாதம் போட வேண்டும் என இவள் சமையல் வேலை பார்க்கும் எஜமானி அம்மாள் ஏற்கனவே சொல்லியும் இருந்தாள்.
இவளுக்கு அந்த அம்மா தான் ஆதரவாக, உறுதுணையாக, நல்ல எஜமானியாக இருந்தார். அவள் கொடுத்த சம்பளம் மற்றும் சலுகைகள் இவளும் இவளுடைய மகனும் வாழ போதுமானதாக இருந்தது. மறுபடியும் ஒரு நாள் வருவேன் என்றான் முத்துப்பாண்டி. அவன் வரவுக்காக கோலம் போடுவது போல இவள் வாசல் முழுவதும் கோலம் போடுவாள். எத்தனையோ கோகுலலட்சுமிகள் வந்து போயின, அதிலே இதுவும் ஒன்று. அம்மா என கூப்பிட்டான் கண்ணன். என்னடா கண்ணா, கிருஷ்ணா பிறந்தநாள் வருதுமா, எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்கம்மா, அதில் ட்ரெஸ் வேணும், புல்லாங்குழல் வேணும், நான் தான் கிருஷ்ணனாம் சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட கேட்காமலேயே நான் பேர் கொடுத்துட்டேம்மா என்றான் குழந்தை. திருட்டு பைல என்றவள் சற்றென்று தன்னுடைய நாவை கடித்து கொண்டு எஜமானி அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் என்றார். பள்ளியில் கோகுலட்சுமி விழா மாறுவேட போட்டி நடக்கும் தினம். பள்ளி வளாகம் முழுவதுமே குட்டி குட்டி கிருஷ்ணன்கள் புல்லாங்குழலுடன் உலா வந்து கொண்டிருந்தனர். மேடை அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது. அந்த கூட்டத்தில் கண்ணனும் கண்ணம்மாவும் காத்திருந்தனர். குழந்தைகள் பெயரை அறிவிக்க அவர்கள் ஒவ்வொருவராக மேடைக்கும் சென்றனர். கண்ணனின் முறையும் வந்தது. ஏற்கனவே கண்ணனிடம் சொல்லி வைத்திருந்தாள் கண்ணம்மா. சும்மா வேஷம் போட்டு மட்டும் போதாதுப்பா, ஏதாவது 4 வார்த்தை பேசு, அப்போதான் உனக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். நீ நல்லபடியாக பரிசு வாங்கணும்னா ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் என்று சொன்னாள். எழுதியும் கொடுத்திருந்தாள். அதை அப்படியே செய், கண்டிப்பாக நீ தான் ஸ்பெஷலாக தெரிவாய் என்று கூறி சில வரிகளை எழுதி தந்திருந்தாள். கண்ணனும் அதை மனப்பாடம் செய்து வைத்தும் இருந்தான். மேடைக்கு வந்தான் கண்ணன். விளக்கு வெளிச்சம் இவன் மீது பட்டது. புல்லாங்கல் எடுத்து ஊதினான். மைக்கை பிடித்து பேசவும் ஆரம்பித்தான். என் பெயர் கண்ணன், ஆனால் நான் வெண்ணையெல்லாம் திருட மாட்டேன். நான் நல்லவன். என்னால் முடிந்தளவு எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்றபடி குரல் ஊதியபடியே நடக்க அனைவருமே கைத்தட்டினர். முதல் பரிசு கண்ணனுக்கு என அறிவிப்பும் வந்தது. சிறப்பு விருந்தினராக வந்தவர் கண்ணனை பாராட்டினார். குட், உனக்கு இதை எழுதி தந்தது யாருப்பா எனவும் கேட்டார். எங்கள் அம்மா சார், அவங்களும் இங்கே வந்திருக்காங்க என்றான். அவங்கள மேடைக்கு கூப்பிடு, இந்த பரிசு அவங்களுக்கு தான் போய் சேரணும். கூட்டத்தில் அமர்ந்திருந்த கண்ணம்மா மேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். அவளை பார்த்தார் அந்த சிறப்பு விருந்தினர். இந்தாங்கம்மா, பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க. நான் திருட மாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அது ஒன்றும் போதும். புராண கதைகளை சொல்லும்போது நல்லவற்றையும் சேர்த்து சொல்லித்தரணும். அப்போது தான் குழந்தைங்க நல்ல விதமாக வளருவாங்க. ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. இந்த கோப்பை உங்களுக்கு தான் சேரணும் என்று கூறி கண்ணனிடம் திருப்பி நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் என்று கூறினார் அந்த சிறப்பு விருந்தினர். அவர் சொல்ல சொல்ல தலையாட்டியபடியே தனக்கு தரப்பட்ட அழகு வெள்ளி கோப்பையை பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன். கண்ணனை அவன் நண்பர்கள் சூழ்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக வந்திருந்த கோபிநாத்தோ கண்ணம்மாவின் அருகே வந்து, என்ன தெரிகிறதா, நீதானே அந்த முத்துப்பாண்டியோட என மெதுவாக கேட்டார். கை கூப்பினாள் கண்ணம்மா. இங்கே பேச வேண்டாம், கார் கிட்ட போகலாம் என கூறி சற்று தொலைவில் நின்றிருந்த கார் அருகில் வந்தவர், கண்ணனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவனை போலீஸ்காரங்க கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுருவாங்க என்று கோபிநாத் தொடர்ந்தார். உன் முகம் எனக்கு மறக்கலை. அன்னைக்கு கருத்தம்மாவின் இறுதி சடங்கின் போது அந்த சிறு கூட்டத்தில் உன் முகம் தனியாக தெரிஞ்சது. இந்த முகத்தை இத்தனை வருஷம் கழித்து மேடையில் உன்னையும் உன் பையன் கண்ணனையும் பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சுது. முத்துப்பாண்டியை நான் மறக்கலை. எனக்கு நடந்த விசாரணையும் அவமானங்களையும் நான் இன்னும் மறக்கலை. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் முத்துப்பாண்டியோடைய ஃபைலை க்ளோஸ் பண்ண கூட நான் இன்னும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சாதாரண கைதிக்கிட்ட ஏமாந்தது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, தயவு செஞ்சு என் மகனிடம் என் வீட்டுக்காரரை கொலைகாரன்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. அவர் இறந்ததாகவே இருக்கட்டும்யா. நான் அப்படி தான் என் பையன் கண்ணனிடம் சொல்லி இருக்கேன் என கை கூப்பியவாறே கதறினாள் கண்ணம்மாள். ஒரு நல்ல தாயை தன்னுடைய பிள்ளைக்கு தந்திருக்கான் முத்துப்பாண்டி. உன்னை போன்ற தாய் தான் இந்த நாட்டோட எதிர்காலம். நான் முத்துப்பாண்டியை தேடிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் வருவேன். அரெஸ்ட் வாரண்டோட இல்லை, முத்துப்பாண்டியோட வருவேன் என்றார் கோபிநாத். ஒரு நாள் கண்டிப்பாக நான் வருவேன் என்று முத்துப்பாண்டி அன்று சொன்னதும் மீண்டும் கண்ணம்மாவின் காதில் கேட்டது. அந்த பரோல் கைதி இனி தப்பிக்க மாட்டான். இவள் பரோல் கைதி அல்ல, குடும்ப கைதி ஆகிவிட்டாள். தூரத்தில் கையில் பரிசு கோப்பையுடன் கண்ணன் வருவது தெரிந்தது. இந்த அற்புதமான ஒரு கதையை எழுதியது விமலா ராணி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.